உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐயா உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. சொல்லுவோமா? பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. சொல்லுவோமா? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐயா ஐயா உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. சொல்லுவோமா? என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். சொல்லுவோம். ஐயா உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு. சொல்லுங்க. என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது. கமெண்ட் பண்ணுங்க உங்களை. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உங்க சித்தம் செய்வதுதான். செய்வதுதானே. யாரெல்லாம் இங்க குடும்பம் வந்திருக்கிறீங்க? எல்லாரும் உங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். நாங்க எல்லாம் இங்க குடும்பமா வந்திருக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி யார் யாரெல்லாம் ஆண்டவரே, என் குடும்பமாய் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உமக்காக ஓடி ஓடி உழைக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்து எங்களுக்காய் மரித்தீர், எங்களுக்காய் உயிரோடு எழுந்தீர், எங்களுக்காய் பரலோகத்தில் இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறது போல அநேகரை பரலோகத்துக்கு நேராய் திருப்புகிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் எங்களை மாற்றணும். இன்னைக்கு நாங்கள் எங்களை கமிட் பண்ணுறோன்னு கமிட் பண்ணலாமா? உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் சொல்லுங்க, உண்மையோட ஒரு கமிட்மெண்டோட. பாடலாக அல்ல, ஜெபமாக. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு. யாரெல்லாம் அதை அங்கீகரிக்கிறீங்க? என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. இங்க இருக்கிற ஒரு நிமிஷம், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும்
ஒருத்தர் மேலே ஒரு அழைப்பு இருக்கு. நீங்க விசுவாசியாக குடும்பமா கூட இருக்கலாம். விசுவாசியா இந்த சபையில இருக்கிறதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஆமென். நீங்க போதகரா இருக்கலாம், ஊழியக்காரரா இருக்கலாம், சுவிசேஷகரா இருக்கலாம், தீர்க்கதரிசிகளா இருக்கலாம். அந்தந்த அழைப்பின்படி அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் இந்த குடும்ப ஆராதனை ஜெபத்துல நான் ஆண்டவரே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் எங்களுடைய சபையையும் எங்கள் சபையினுடைய தரிசனத்திற்கு நேராக நாங்கள் நடத்தும்படியாய் எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பான்னு ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை மறக்கிறவர் அல்லங்க. அவர் நம்மளை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே. அவர் உங்களையும் என்னையும் மறப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே. திரும்ப ஒரே ஒரு முறை இந்த பாடலை பாட போகிறோம். அதை பாடிட்டு எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் நான் பாடும் பொழுது என் உதடு கம்பீரித்து மகிழும் என்ற பாடலை நம்ம பாட போகிறோம். எல்லாரும் ஒரு மனமாய் ஒரு பாடலாக அல்ல, ஒரு ஜெபமாக இந்த பாடலை நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி பாடுவோமா. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. ஐயா உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அது நான் மறப்பேனோ, அது நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எஜமானனே, என் இயேசு ராஜனே. என்னென்னமெல்லாம் என் நேரமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. அப்பா சொல்லுமா. என்னென்னமெல்லாம் என் நேரமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி நல்லா சிரித்து இந்த பாடலை பாட போகிறோம். இந்த பாட்டில் ரொம்ப விசேஷமாக நான் பாடும்பொழுது என் உதடு கம்பீரித்து மகிழும். அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு, நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா, என் ஆத்துமா, என் ஆத்துமாவே. நீங்கள் உங்கள் ஆத்துமாவை பார்த்து பேசுங்க. நீ ஏன் திகைத்து போகிறாய். நம்ம தாவீது பாருங்கள் எவ்வளோ அழகாக அவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கு குடும்பமாய் நம்மளை திடப்படுத்துகிற நேரம் இது. நம்மளை குடும்பமாய் திடப்படுத்துகிற நேரம் இது. ஊழிய பாதையில் எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளோ ரொம்ப மோசமான சம்பவங்களை நம்ம கடந்து வந்திருப்போம். ஆனால் தேவன் நம்மை திடப்படுத்தி இந்நாள் மட்டும் நம்மை நடத்தி வந்தார். அவரை துதித்து துதித்து மகிழ்ந்து பாடுவோமா. நான் பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழும். நல்ல கரங்களை தட்டி நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நல்ல சிரிச்சுக்கிட்டே நான் பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழும்.
என்னெல்லாம் பார்த்துலாம் பாட வேணாங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து நான் பாடும் பொழுது என் உதடு கம்பீரித்து மகிழும். சிரிச்சு நல்ல சந்தோஷமாய் தேவனுடைய சமூகத்தில் பாடுவோமா? ஹல்லேலூயா. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும் நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும் உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நல்ல கரங்களை தட்டி கையோடு துதிப்பேன், பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து நாள்தோறும் உம்மை துதிப்பேன், இயேசுவை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், என் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. சொல்லுவோமா? எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. என் புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், ஆமென். நம்பிக்கையோடு துதிப்பேன், ஹல்லேலூயா. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். என் கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், நல்ல உற்சாகமாய் நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது கம்பீரித்து மகிழும், நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். இளமை முதல் இருவரையில் நீரே என் எதிர்காலம். சொல்லுங்க. என் இளமை முதல் இருவரையில் நீரே என் எதிர்காலம். நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். சொல்லுமா? நீதானே என் தலைவர், என் நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். அப்பா, நாள்தோறும் உம்மை துதிப்பேன். என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா நம்பிக்கைகளையும் அச்சு போயிருக்கிற காரியத்திலே நம்பிக்கையோடு துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நாள்தோறும் துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. சொல்லுங்க. என் முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. வெலைக்குன்றி போகும்போது கைவிடாதவரே. அப்பா, நான் வெலைக்குன்றி போகும்போது கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை
இடத்துலெல்லாம் நம்பிக்கை அற்றுப்போய் இந்த காரியம் நடப்பதற்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லைன்னு நீங்க இருக்கீங்களோ, இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடுங்க. என் தேவன் இந்த நாட்களிலே அந்த காரியத்தை ஆரம்பிப்பார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நான் நம்பிக்கையோடு துதிப்பேன், நான் நம்பிக்கையோடு பாடுவேன். ஹல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் கருவறையில் இருக்கும் பொழுது ஒரு குறைவு கூட இல்லாம நல்ல கண்களை, நல்ல மூக்க, நல்ல வாய, நல்ல காது, நல்ல கால்கள், நல்ல கைகள், இருதயத்தில் உள்ள இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் தேவனாகிய கர்த்தர் அழகா வெளியில கொண்டு வந்திருக்கிறாருங்க. இதுதாங்க மிகப்பெரிய அடையாளம். நீங்க அவரை நம்பிக்கையோடு துதிக்கும் பொழுது, நீங்க அவரை நம்பிக்கையோடு பாடும் பொழுது, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க என் தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா. நாள்தோறும் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, எந்தெந்த காரியம்லாம் நம்பிக்கை அற்று போன நிலைமையில் இருக்கும் அந்த காரியத்தெல்லாம் உங்க மைண்ட்ல கொண்டு வந்து அந்த காரியத்தை பார்த்து பாடுங்க. நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் ஆராதிக்கிற தேவன் இந்த காரியத்தில் நிச்சயம் எனக்கு ஜெயத்தை தருவார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். சொல்லுவோமா? நாள்தோறும் எல்லாரும் உங்க மைண்ட்ல உங்க குடும்பத்தின் காரியத்தை, ஊழியத்தில் இருக்கிற போராட்டமான காரியங்களை, இந்த காரியத்திற்கு ஒரு முடிவு உண்டாகாதான்னு நினைக்கிற எல்லா காரியத்தையும் உங்க மைண்ட்ல கொண்டு வந்து நான் கெம்பீரித்து மகிழ்ந்து பாடுவேன். என் தேவன் இந்த காரியத்திலே அற்புதத்தை செய்வார். சொல்லுவோம். நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும். மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரிப்பீர். உங்களையும் உங்க குழந்தையும் இருக்கும் போது கர்த்தர் பராமரித்து வெளியே கொண்டு வந்தாரே. ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். சொல்லுவோம். நாள்தோறும் அப்பா உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன் நம்பிக்கையோடு. உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். ஒரு நிமிஷம் இந்த அடியை திரும்ப பாடுறதுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நாங்கள் சாட்சியாக சொல்லுகிறோம். என்னோட சின்ன தங்கச்சி, நடு தங்கச்சி வந்து 7 month வயிற்றில் இருக்கும்பொழுது நானே எங்கள் மம்மி அப்புறம் ரிக்ஷாவில் போயிட்டுருந்தோம்மா. இப்போ போயிட்டுருக்கும் போது நான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன், நான் ஹைப்பர் ஆக்டிவாக. இப்போ நான் ரிக்ஷாலேருந்து கீழே விழுந்துட்டேன்னு, பிள்ளை கீழே விழுந்துருச்சேன்னு எங்கள் மம்மி வந்து ஐயோ பிள்ளை விழுந்துச்சேன்ட்டு ரிக்ஷாலேருந்து தாவி வந்து என்னை பிடிக்க வந்திருக்காங்க. அவங்க ரிக்ஷாலேருந்து கீழே விழுந்ததுனால 7 month கன்சீவாக இருந்தது. பனிக்குடம் உடஞ்சி தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருக்கு. அதோட விஷயமே அவங்களுக்கு புரியல. ஒரு 4 நாளைக்கு அப்புறம், 4 நாள் இருக்கும்லம்மா, 4-5 நாள் இருக்கும், நாங்கள் ரெண்ட்டுக்கு இருக்கிற அந்த ஹவுஸ் ஓனர் வந்து என்ன இது தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குன்னொன்னே இந்த தண்ணி நிற்காமல் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஐயோ பாவி குழந்தைய சாகடிச்சிடாது, முதல்ல போய் ஹாஸ்பிட்டலில் பாருன்னு கைனகாலஜிஸ்ட் கிட்ட பக்கத்தில் போய் பார்க்கும்போது அவங்க சொல்லிட்டாங்களா, உடனே குழந்தை வெளியில் வரணும்.
குழந்தை என்ன நிலைமையில இருக்குன்னே தெரியல அப்படின்னுட்டாங்க. அங்கேருந்து அவங்க சென்ட்ரல் ஜிஹெச்க்கு எழுதி கொடுத்துட்டாங்க சென்னையில். அங்கேருந்து அவங்க அங்கே போகிறதுக்குள்ளே கரெக்டாக எந்த டாக்டரை போய் மீட் பண்ண சொன்னாங்களோ அதே டாக்டர்கிட்ட போய் அம்மா சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டாக்டர் உடனே லேபர் வார்டு ரெடி பண்ணி சுகப்பிரசவத்தோடு என் தங்கச்சி ஃபஸ்ட்டு தங்கச்சி வெளியில் வந்தாங்களாம். 7 மந்தில் பிறந்ததுனால இந்த குழந்தைய யாரும் தொடக்கூடாதுன்னு இன்குபேஷனில் வச்சே பார்த்தாங்களாம். இப்போது எல்லாரும் சொன்னாங்களாம், இந்த குழந்தை அவளோட கையே இந்த சைஸ் தான் இருக்குமா, இவ்வளோ தான் இருக்குமா, இதிலிருந்து விரல் வந்ததுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த சைஸ் தான் இருக்கும் அவளுக்கு. அவளுடைய உடம்பே இந்த சைஸ் தான் இருந்ததா, இதோட ரொம்ப குட்டியாக இருந்திருக்கு. அப்படி இருந்தவளை இன்னைக்கு 27 வருடம் தேவன் அழகாக பராமரித்திருக்கிறார். இன்றைக்கு சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் அவள் நர்ஸாக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாள். தேவனாகிய கர்த்தர் ஒரு குறைவு கூட இல்லாமல், எல்லாரும் சொல்லிட்டாங்க அந்த குழந்தை மறிச்சிரும்னு, ஆனால் 27 வருடமாய் தேவனாகிய கர்த்தர் எங்கள் குடும்பத்தில் என்னுடைய தங்கச்சியை பாதுகாப்பாருன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்காகவும் உங்களுக்கும் தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறாருங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிறோம். இது மட்டுமா, இதோட நிறுத்தலை, இதோ நிற்கிறாள இவ பிறந்து 3ஆவது நாள் 5ஆவது நாள் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் வரும்பொழுது ஒரு குறைவு கூட இல்லாமல் வெளியில் வந்தாச்சு. வர வழியில் ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணுற அந்த நேரத்தில் டக்குன்னு சிக்னல் போட்டதுனால ட்ரெயின் வந்துடுச்சு. எங்கள் மாமா எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு கவுத்து படுத்துட்டாங்களாம். இல்லைன்னா அந்த ஸ்பாட்டில் 5 பேர் அட்டஸ் டைம் இறந்து போயிருப்பாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர், இன்றைக்கு இவளுக்கு 25 வயசு ஆகுது. தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் எங்களை நடத்தி வந்திருக்கிறாருங்க. நான்லாம் உருவாகவே மாட்டேன்னு சொன்னாங்களாம். எங்கள் அம்மாவுக்கு கர்ப்பப்பையே இல்லைன்னாங்களாம். ஆனால் இன்றைக்கு 3 பிள்ளைகளை பெற்றெடுக்க தேவன் உதவி செஞ்சிருக்கிறார். 3 பிள்ளைகளும் தேவனை ஆராதிக்கும்படியாய் தேவன் வைத்திருக்கிறாருங்க. எங்களுக்கு செய்த அதே தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் செய்வார். கருவறையில் இருக்கும் பொழுதே கர்த்தர் நீர் எங்களை பராமரித்து வந்தீர் என்று சொல்லி எல்லாரும் இந்த அடியை திரும்ப பாடுவோமா? ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சின்ன வயசில் தேவன் உங்களை எப்படி பாதுகாத்தார்ன்றதை நினச்சி இன்னைக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நான் கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். நான் கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். உங்கள் குழந்தைகளை கூட ஒரு நிமிஷம், இங்கே இருக்க அநேகருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. உங்கள் குழந்தைகளை கூட தேவன் என்ன பண்ணாரு, அருமையாக பெற்றெடுக்க உதவி செஞ்சுருக்காருல்ல. ஒரு குறைவு கூட இல்லாமல் உங்கள் பிள்ளைகளை தேவன் கொண்டு வந்திருக்கிறார்ல. அந்த பிள்ளைகளை நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு குழந்தைகளையும் தேவன் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டுங்க. கர்ப்பத்தின் கனியும் அவரால் கிடைக்கும் பலன். அந்த பலனுக்காக நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். நான் கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். ஐயா, நாள்தோறும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்கறைத்து அக மகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களோடு கூட மகிமைப்பட்டதுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவே எங்களோடு கூட உலாவினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்தி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் உட்காரோம். செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். கடந்த வாரத்தில் இங்கே அந்த ஆற்று பிரேயருக்கு வரும்பொழுது ஐயா திடீர்னு சொல்லிட்டாங்க, நான் மீற முடியல. ஏன்